Hello all, this is Sandhya from SP Blousing House. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நமக்கு வந்த பல்க் ஆர்டர்ஸோட ஒர்க்ஸ் எல்லாமே எப்படி வந்திருக்கு அப்படின்றத தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு சூப்பர் ப்ளூ கலர். ஸோ சாரி வந்து க்ரீன் கலர் இதுக்கு. ஸோ கஸ்டமர் வந்து இந்த ஒர்க் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இதில் வந்து நம்ம பீட் லைன் கொடுத்துருக்கோம். ஃபுல்லாக ரிங் நாட் வச்சு ஒர்க் பண்ணியிருக்கோம். கட் பீட் தான் யூஸ் பண்ணி அங்கங்கே புட்டாஸ் போட்டிருக்கோம். ஸோ அது மாதிரி ஹேண்ட் ஸ்லீவ் பார்ட் வந்து பார்டர் வச்சு பார்டரில் வந்து ஒர்க் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ என்ன பண்ணியிருக்கோம்னா பார்டரில் வந்து புட்டாஸ் மட்டும் போட்டுட்டு ஸோ இந்த கிளாத்தில் வந்து ஒர்க் பண்ணி ஸோ நம்ம வந்து அதில் அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ அப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக நல்லா நீட்டாக தெரியும். இது வந்து ஃப்ரண்ட் நெக். இதுலேயும் சேம் ஒர்க் தான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ப்ளவுஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் ப்ளவுஸ் பார்க்கலாம். ப்ளவுஸில் வந்து ஸோ சேம் கஸ்டமர் தான். அவங்க அம்மா பொண்ணு ரெண்டு பேருக்குமே வந்து சேம் ஒர்க் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ இது வந்து இந்த ப்ளவுஸோட பேக் நெக். ஸோ இதுக்கு வந்து நார்மல் பீட் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸ்டோன்ஸ் ஒட்டி அதுக்கு மேலே பீட் லைன் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அங்கங்கே புட்டாஸ் போட்டிருக்கோம். சேம் ஹேண்டுக்கும் பட் சேம் ஹேண்டில் வந்து என்னென்னா டபுள் லேயர்டாக வந்து ஒர்க் பண்ணி கேட்டிருந்தாங்க. புட்டாஸ் போட்டிருக்கோம். ஸோ இந்த ஒர்க் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது லாஸ்ட் பார்த்த ஒர்க் சேம் ஒர்க் தான். ஸோ சேம் தான். இதை ஸ்லீவ் பார்ட் இது பேக் நெக். ஸோ இந்த ஒர்க் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதுவும் ஒரு டைப் ஆஃப் ஒர்க். ஸோ இந்த ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா ஸோ இதில் வந்து கட் பீட் வச்சு ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து த்ரெட் ஒர்க் இடையில கொடுத்துட்டு கட் பீட் அவுட்டரில் கொடுத்துருக்கோம். ஸோ சீக்வன்ஸும் யூஸ் பண்ணி ஸ்டோன்ஸ்லாம் பேஸ்ட் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கோம். இது பேக் நெக் ப்ளவுஸோட. ஸோ இது ஃப்ரண்ட் நெக். இந்த ஒர்க் வந்து கொஞ்சம் சிம்பிளாகவே இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. ஸோ ஸ்லீவ் பார்ட் வந்து சேம் பேக் நெக் கொடுத்துருந்த மாதிரி தான். இந்த ஒர்க் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஸோ இந்த க்ரீன் கலர் saree. ஸோ இதுக்கு வந்து பிங்க் கலர் ப்ளவுஸ். ஸோ இதுவுமே கொஞ்சம் சிம்பிள் ஒர்க் தான். கஸ்டமர் வந்து நைட் இந்த ப்ளவுஸ் வந்து போடணும். ஸோ கொஞ்சம் பளிச்சுன்னு தெரியணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்கோம் செயின் ஸ்டோன் வச்சு. ஸோ இது வந்து ப்ளவுஸோட பேக் நெக். இது வந்து ஸ்லீவ் பார்ட். ஸோ ஃப்ரண்ட் நெக்லேயும் சேம் பண்ணியிருக்கோம். இந்த ப்ளவுஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டிசைன் என்னென்னா இது வந்து ஆரி ஒர்க் கிடையாது. இது வந்து எம்ப்ராய்டரி. ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து சேமாக எடுத்து ஸ்டிச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து எம்ப்ராய்டரி ஒர்க் போட்டிருக்கோம். ப்ளூ கலர் தான் saree. ஸோ இதுக்கு சேம் பிங்க் கலர் ப்ளவுஸ். ஸோ இது வந்து சாரியோட பேக் நெக். ஸோ இந்த எம்ப்ராய்டரி ஒர்க் வந்து எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஒர்க் எப்படி வந்திருக்குன்னா இது வந்து ஸ்லீவ் பார்ட். ஸோ ப்ளூ கலர் வந்து சாரியோட கலர் வந்து யூஸ் பண்ணி லீஃப் டிசைன் போட்டிருக்கோம். அங்கங்கே புட்டாஸ் போட்டிருக்கோம். கொஞ்சம் கட் பண்ணு. ஸோ இப்போ பார்க்க போகிறது வந்து ஒரு டார்க் எல்லோ கலர் பர்பிள் பார்டர் வச்ச saree. ஸோ இதுக்கு வந்து பர்பிள் கலரில் ப்ளவுஸ். ஸோ இது டார்க் கலர் அப்படின்றதுனால பளிச்சுன்னு வந்து பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம வந்து ஸ்டோன் செயின் யூஸ் பண்ணி வந்து பார்டர் கொடுத்துருக்கோம். சென்டரில் வந்து த்ரெட் லோடிங் கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் சீக்வன்ஸ் ஸ்டோன்ஸ்லாம் ஒர்க் பண்ணி சைடில் ஃப்ளவர் போட்டிருக்கோம். அங்கங்கே புட்டாஸும் வந்து போட்டிருக்கோம். ஸோ இது வந்து பேக் நெக். ஸோ இது வந்து ஸ்லீவ் பார்ட்.
ஸ்லீவ் பார்ட்டும் சேம் அதே தான் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஒர்க் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த எல்லா ஒர்க்லேயும் உங்களுக்கு எந்த ஒர்க் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கும் இதே மாதிரி ஆரி ஒர்க் பண்ணணுன்னா கீழே தெரிகிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். பெஸ்ட்டாக ரீசனபிள் ப்ரைஸில் ஆரி ஒர்க் போட்டு தரதுக்கு நாங்கள் இருக்கோம்.